பாருங்க, நம்ம மூசாவுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிங்க. கௌரி, மண்டோரா நம்ம பின்னாடியே வரான்பா. ஆமா, அந்த மண்டோரா எதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணி வரணும்? இது கூட தெரியலையா? நம்மள ஃபாலோ பண்ணா மூசா எங்க இருக்கான்ற இடம் அவங்க தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காகத்தான். கரெக்ட். அது என்னமோ பாலு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா, இப்ப என்ன பண்ணலாம்? நான் சொல்றேன், நம்ம 4 பேரும் ஒன்னா போனா தானே அவன் நம்மள ஃபாலோ பண்ணுவான். நம்ம 4 பேரும் 4 திசையில போவோம். அவன் யார ஃபாலோ பண்றதுன்னு குழம்பி திரும்பி போயிடுவான். சபாஷ் பாலு, இப்பதான் உருப்படியா ஒரு ஐடியாவை சொல்லிருக்க. வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். சரி, நம்ம 4 பக்கம் பிரிஞ்சிருவோம். ஆமா. என்ன 4 திசையில போகுது? இதுல யாரை நாம ஃபாலோ பண்றது? பார்க்கலாம். அப்பாடா, எப்படியோ அந்த மண்டோரா கிட்ட இருந்து நம்மளும் தப்பிச்சாச்சு, மத்தவங்களையும் தப்பிக்க வச்சாச்சு. இனிமே அவன் தொல்லையே இருக்காது. ஆத்தாடி, என்ன இந்த தேங்க குருவி தலை இங்க வரான்? ஓடிடுறா பாலு. ஃபாலோ பண்ணி வரானே, ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சிட்டோமே. நம்மளா மாட்டிக்கிட்டோமா? நம்ம வச்ச ஆப்பு நமக்கே வருதே. நம்ம நேரடியாவே மோதிடலாமா? டேய் பாலு, வேணாண்டா. இவன் மந்திரம் தெரிஞ்சவன். இந்த மந்திரத்தால நம்மள எலியாவோ பூனையாவோ மாத்திட்டா உன் நிலைமை ரொம்ப மோசமாடுண்டா. இந்த கௌதம், சந்தியா, கௌரினா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அங்க ஒருத்தர் எங்களை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அங்கிள், அவர் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. எங்க ஃப்ரெண்ட் வேற மாட்டிக்கிட்டான். நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க அங்கிள். வாங்க போலாம். வாங்க பாப்போம். நல்ல நேரத்துல வந்தீங்க சார். தோ அந்த ஆளுதான் எங்களை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா, போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களே. போலீஸ் அங்கிள், அவனை நல்லா பாருங்க. உள்ள பிடிக்கிறவன் மாதிரியே இல்ல. ஹலோ மிஸ்டர், இங்க வா. ஏய், உன்னதாண்டா, வாடா இங்க. வரேன் சார். சார், யாரா நீ? ரொம்ப நேரமா இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? இது என்னடா வேஷம்? இது ஒரு டிராமாக்காக போட்ட வேஷம் சார். டிராமா முடிஞ்சிச்சு, அதான் போயிட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க சார். நான் பாட்டுக்கு சிவனேன்னு ரோட்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி இவங்க போயிட்டு இருந்தாங்க, அதுக்காக இவங்களை ஃபாலோ பண்றேன்னு அர்த்தமா சார்? ஐயோ, பயங்கரமா போய் சொல்றேன் சார். இவங்களை பர்பஸா ஃபாலோ பண்ணிட்டு வரான். நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணணும்? டேய், அத தான்டா நானும் கேக்குறேன். ஏன்டா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? என்ன சார், நான் கேட்டதே திருப்பி கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டான். நான் என்னோட பாணியில விசாரிக்கிறேன். நீங்க புறப்படுங்க, நான் இவனை பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க் யூ. நீங்க புறப்படுங்க. தேங்க்ஸ்.
போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், உண்மையை சொல்றா, யாரா நீ? கண்டிப்பா சொல்லணுமா? கேட்ட கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்ற. டேய் சொல்ற. சொல்றேன். டேய் மவனே, என்கிட்ட நீ வந்து வசமா மாட்டிக்கிட்டடா. உனக்கு வைக்கிறேன்டா இப்ப ஆப்பு. என்னையே பிடிக்க பாக்குறியா? ஆனா இந்த பசங்க நம்மளை ஏமாத்திச்சே. அடுத்த முறை வரும்போது ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணி மூசாவை கண்டுபிடிக்கணும். கிளிஜோசியம் பார்க்கலீங்களா? கிளிஜோசியம், கிளிஜோசியம் பார்க்கலீங்களா? கிளிஜோசியம் ஐயா, கிளிஜோசியம் பார்க்கலையா? கிளிஜோசியம். அப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! இந்த வேகாத வெயில்ல தொண்டை கிளியா கிளிஜோசியம் கிளிஜோசியான்னு கத்துறேன். ஒரு பயிலும் பார்க்க மாட்டேங்கிறானே. எவனுக்கு எதிர்காலத்தை பற்றி கவலையே இல்லையா? இல்லை என் வயிற்ற காய போடணுங்கிறதுக்காக எவனும் என்கிட்ட ஜோசியம் பார்க்க மாட்டேங்கிறானா? மீனாட்சி தாயே, ஆமா இப்பயே கத்துற. உன் பங்குக்கு என்ன பாடாப்படுத்துறியா? எவனாவது ஒருத்தன் ஜோசியம் பார்த்து காசு கொடுத்து அதில் டீ வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு நெல்லே கொடுப்பேன். அது வரைக்கும் வாய முடியாட்டு கம்முன்னு இருக்கணும். கத்தி ஏற்றி கலாட்டா பண்ணீங்க அவ்வளோதான். 4 வீடு பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களை பூனை கட்டை பிடிச்சி கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. இந்த வேஷத்தை போட்டு படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. அட கடவுளே, இந்த ஓட்ட கொட்டாயில கூட நம்ம நிம்மதியா தங்க விட மாட்டான்ல. இன்னைக்கு இந்த இடத்தையும் நமக்கு முன்ன கிளி ஜோசி பிடிச்சிட்டானே. என்ன கிளி, இன்னைக்கு செம கலெக்ஷன் போட்டிருக்கு. அழகா வந்து செட்டில் ஆயிட்ட. கிண்டலா இல்ல கிண்டலான்னு கேட்குறேன். என்னப்பா சொல்லிட்ட? ஏன்பா இப்படி கோச்சிக்கிற? கோச்சுக்காம என்ன பண்றது? நானும் தெரு தெருவா கிளிஜோசியம் பார்க்கலையா கிளிஜோசியம் பார்க்கல கத்தி கதறி நாய் மாதிரி அலைஞ்சு போனி கூட ஆகல. வயிற்றுச்சல் உட்காந்துருக்கிறேன். நல்ல கலெக்ஷனானு கேட்டா கோவம் வராத? இவன் நம்மளை விட ரொம்ப நொந்து போயிருப்பான் போலுக்கு. என்னையா சொன்ன? அது ஒண்ணு இல்ல, நீ இங்கேயே உட்கார்ந்து இருந்தா கூட உன்னை 4 பேர் தேடி வருவாங்க. ஏன் பழப்பா அப்படியா? தெரு தெருவா நாய் மாதிரி அலையணுமேனு சொன்னேன். அப்படி அலைஞ்சாலும் உனக்கு வருமானம் இருக்கே. என்கிட்ட வரவங்களுக்கு நான் ஜோசியம் தான் பாக்குறேன். ஆனா உங்ககிட்ட வரவங்களுக்கு நீ பரிகாரம் எல்லாம் பண்ணி வைக்கிற. இவ்வளவு பொறாம பண்றிய, இந்த கிளிய பறக்க விட்டுட்டு என் கூட வந்துடுறியா? என் வருமானத்துல பாதி தரேன். ஐயா, உங்க கூட யார் வருவா? உன் பொழப்பு நாய் பொழப்பு இல்ல. இதோ பாருப்பா, ஏதோ நானாச்சும் கிளியாச்சுன்னு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்க கூட வர சொல்றிய? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதுக்கு வேற ஆளு பாரு. யோ, சோத்துக்கு சிங்கடிச்சாலும் சுய கௌரவத்தை விட்டே கொடுக்கறது இல்ல இல்ல? ஆமா, இவ்வளவு பேசுறிய. ஒரு 10 ரூபா கொடுத்த கிட்ட ஜோசியம் பாரு. என்னது? நான் உன்கிட்ட ஜோசியம் பாக்குறதா? ஏன் பார்த்தா என்ன? யோ, நீயாவது கிளி பகல்ல சீட்டை எடுத்து கொடுக்கறத வச்சு புக்க பார்த்து பலன் சொல்ற ஆளு. நானே ராத்திரில பூட்டு இருக்கிற வீட்டை பார்த்து பலாபலனை புட்டு புட்டு வைக்கிறவன். யோ, எதுக்கே வீண் பேச்சு? உங்ககிட்ட 10 ரூபா இருக்குதா? என்னது? அப்படி வந்துட்டானே. 10 ரூபாய் பத்தி பேசுறியா? பாரியா, 10 ரூபாய் எடுக்கிறேன். இதுதான் 10 ரூபா. பாத்துக்கிட்டியா? சொல்லு. இத பாரு, ஒரே நிமிஷம். நம்ம என்ன பங்காத்தா சீட் ஆட போறோம்? இந்த கடை குறைச்சிக்கிட்டு இருக்க. 10 சீட் எத்தனை தடவை மாத்துவேன்? ஐயா சீட்டை இரியா, கிளிய திறந்து விடு. திறந்து விடுறேன். அது ரெடி. கவர்ச்சி பேல் நமிதா, வெளியே வந்து ஒரு சீட் எடுத்து கொடு. ஆமா, உன் பேர் என்ன? ஜிலாவதி. ஜிலாவுதீனா? குடுகுடுப்புக்காரனுக்கு ஜிலாவுதீன்னு ஒரு பேரா? ஏன் இம்மத்தொண்டு கிளிக்கு நமிதான பேர் வைக்கும் போது எனக்கு ஜிலாவதின்னு பேர் வச்சா என்ன குறைச்ச? இந்த பேர் ஆராய்ச்சலாம் உனக்கு வேண்டாம். பேசாம கிளிய விட்டு சீட் எடுக்க சொல்லு. ஆஹா, அம்மா கவர்ச்சி கண்ணி நமிதா, வாமா, வெளியே வாமா. வந்து ஜிலாவுதீனுங்கிற பேருக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு ஒரு சீட் எடுத்து கொடுமா. நமிதா எடுமா.
யோ, என்னையா தடுமாறுது? அதெல்லாம் டக்குனு எடுக்கீங்க, அவசரப்படாத. நபிதா இங்க 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 ஒரே ஒரு சீட்டு. அப்பா பாத்தீங்களா, நபிதா சீட் எடுத்துருச்சு. நபிதா உன் வேலை முடிஞ்சிருச்சு, நீ உள்ள போம்மா. ஜிலாவுதீன்ங்கிற பேருக்கு என்ன வந்திருக்கு? யோ, என்ன வந்திருக்கு? நீயே பாரு. சுடுகாட்டு காளி வந்திருக்குது. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இரு, பலனை படிச்சு சொல்றேன். படிக்கிறேன், கேட்டுக்க. மனக்கோட்டை கட்டினி மகிழ்ந்திடாதே, மலைத்த உன் கிரகமெல்லாம் கொடியதாயிற்று. உன்னை கெடுக்க யாருமே இல்லை, நீயே போதும். வந்த பிணி விலகாது, செய்தொழில் நஷ்டமாகும். மணமக்கள் சுற்றமெல்லாம் உன்னை வெறுக்கும். யுகம் 7 போனாலும் உன்னிலை கடைநிலையே. போது நிறுத்தியா ஜோசியமணியோ? நீ ஏயா கோவப்படுற? வந்த படத்துக்கு பலனை தானே சொல்றேன். உன்கிட்ட நான் வந்து ஜோசியம் சொல்லுன்னு கேட்டேனா? 10 ரூபா சொலையா வாங்கிக்கிட்டு, அதுவும் இல்லாம கொலை விளங்காது, தொழில் விளங்காது, பிணி விளங்காது நான் சொல்றேன். உன்னுடைய கிரக நிலையை புரிஞ்சுதாரியா பலனை சொல்ல முடியும்? கோவப்படி இதுக்கு போய். உன்னால என்னையா செய்ய முடியும்? ஒரு கை பாத்துடலாம்யா. ஒரு கையா? இப்ப பார், ஒரு கையால என்ன பண்றேன்னு. என்னையா பண்ணிடுவ? ஐயோ, என்ன அப்படி பண்ணிட்ட? என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுட்டியே, என் கிளி போட்டி காணுமே. ஐயோ, ஏங்கிட்ட சவாலா? என்னையா ஆச்சு? என்னையா பண்ண? யோ, என்ன ஒரு கை பாக்கலன்னு சொன்னில்ல, இப்ப ஒரு கை தூக்குன, முடிஞ்சு போச்சு. ஐயா, நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருக்கையா. எப்படியாவது கிளிப்பட்டி தெரிவிச்சு கொடுத்துருக்கையா. என் பொழப்பையா அது. கிளிப்பொட்டி பறந்து போயிடுத்து, இனிமே திரும்பி வரவே வராது. உனக்கெல்லாம் உழைச்சு சாப்பிட்டாதான் புத்தி வரும். நாளையில இருந்து உழைச்சே சாப்பிடு. நல்ல காலம் பிறக்குது, 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 நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு என் எதிர்காலத்தையே பாழாக்கிட்டு போயிட்டானே. இதை எங்க போய் சொல்லுவேன்? யாருகிட்ட சொல்லுவேன்? நல்ல வேளை நம்மளை இந்த அளவோட விட்டானே, அதுவே பெரிய விஷயம். என்ன இது 100 ரூபா குறையுது? என்ன குஜலாம்பால், கணக்கு குறையுது? என்ன சேட்ஜி, என் மேலேயே சந்தேகப்படுறியா? நான் இந்த ஏரியாவுக்கே வர்றதில்ல. நான் உண்டு, என் வேலை உண்டு நடந்துட்டு இருக்கேன். இன்னா குஜலாம்பால், நீ போய் சொல்லுது. கல்லாவிலே 100 ரூபா குறையுது. காலையிலே நான் வரும்போது நீ கடையில வேற இல்லே, பார்த்தா பக்கத்து ஹோட்டல்ல இருந்து வரே. இன்னா விஷயம்? அதை விடு சேட்டு, அங்க பாரு. இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மூசா, அவங்க நம்மள பார்க்க தான் வர்றாங்க. நம்மள பார்க்க தான் வராங்க. இவங்க 3 பேரும் பூதலோகத்தை சேர்ந்தவங்க. நம்ம குடும்பத்தை தேடி அலையறாங்க. வரட்டும், பார்த்துக்கிறேன். சரி, நீ இப்படியே வேஷத்தை கண்டினியூ பண்ணு. சலீம், வீட்டுக்காரர் பணத்தை கேட்டு நம்மை விரட்டி விட்டார். அந்த பணத்தை நாம் எங்கு போய் தேடுவது? யாரிடம் கேட்பது? அந்த பணத்திற்காக என்ன பண்ணுவது? ஐயோ, பணம் பணம் பணம்! என்னையா பணம்? பணம் என்ன வானத்தில் தான் கொட்டும்? பணத்தை தேடுவதற்கு உருப்படியான வழியை சொல்லுங்கள் ஐயா.
பூதலோகத்திலே அரசவையிலே உருப்படியா நாம எதுவும் சொல்றது இல்ல. இங்க வந்து சொல்லுன்னா நான் என்னத்த சொல்லி என்னத்த நீ என்னத்தையா வாயை மூடுங்கள் ஐயா. இது அரசர் பிரச்சனை அல்ல, நமது சொந்த பிரச்சனை. வீடின்றி தெருவில் திரிந்தால் பூலோக காவலர்கள் நம்மை பிடித்து சிறையில் அடைத்து விடுவார்கள். அதற்கு பிறகு நமது அனைத்து திட்டங்களும் பாழாகிவிடும். எனவே நமக்கு உடனடியாக ஒரு வீடு தேவை. சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்லை. சின்ன வீடு உங்களுக்கு எப்படியோ ஒரு வீடு தேவை ஐயா. அதற்கு பணம் தேவை. அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். அதைத்தான் நான் முதலில் உங்களிடம் சொன்னேன். நீங்கள் என் மீது எரிந்து விழுந்தீர்கள். இப்போது திரும்பவும் கேட்கிறீர்கள். நான் என்ன செய்வது? பரவாயில்லை, திரும்ப திரும்ப யோசியுங்கள். வண்டியில் என்ன வருகிறதோ அதனை எடுத்து உரையுங்கள்.